Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 3 Hindi Rimjim Lesson 13 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the name of the lesson is Mirch Ka Maza. So, Mirch அப்படின்னா வந்து மிளகாய் சொல்றோம் இல்லையா, chilies. So, mirch means chili. Mirch ka maza. So, this is ja matra. ஜாக்கு கீழே you have a dot. அது நுக்தான்னு சொல்லுவோம். ஸோ அதை இந்த மாதிரி டாட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஜா சவுண்ட் யூஸ் பண்ணி படிக்கணும். ஸோ மசான்னு படிக்கணும். மசா மீன்ஸ் ஃபன். The fun with the chilies. So, let us start reading this lesson. एक काबुली वाले की कहते हैं लोग कहानी. लाल मिर्च को देख गया पर उसके मुंह में पानी. सोचा क्या अच्छे दाने हैं, खाने से बल होगा. यह जरूर इस मौसम का कोई मीठा फल होगा. So this lesson is a story in the form of a poem. Okay, so அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு காபுலிவாலா அப்படின்னா காபுல் நாட்டுல அந்த ஏரியால இருக்கிற ஒருத்தர். Okay, so that is काबुलीवाला. So एक means one. एक काबुलीवाला की कहते हैं. लोग means people. लोग அப்படின்னா people, மக்கள். कहानी means a story. So we are going to see a story of a person, काबुलीवाला. Okay, so in that story we are going to see about लाल मिर्च को देख गया. लाल அப்படின்னா red color, மிர்ச் அப்படின்னா மிளகாய். ஸோ அந்த ரெட் சில்லிஸை அந்த காபுலிவாலா வந்து பார்த்துட்டு அதை பார்த்த உடனே அவருக்கு உஸ்கே முஹ் அப்படின்னா வந்து மவுத், பானி அப்படின்னா வாட்டர். So his mouth started watering like anything. So he has never seen this red chilies before. அவர் வந்து அவரோட வாழ்க்கையில எங்கேயுமே இந்த மாதிரி சிவப்பு மிளகாய பார்த்ததே இல்லை. ஸோ முதல் தடவை அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து வாயெல்லாம் வந்து ஊறுது. அதை வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. So he thought. சோச்சா அப்படின்னா அவர் யோசிக்கிறாரு. क्या अच्छे दाने हैं. தானே அப்படின்னா தானியங்கள், கிரெயின்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, that is called தானே. ஸோ அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இந்த ரெட் சில்லி வந்து ஒன் டைப் ஆஃப் கிரெயின்ஸ்ன்னு நினைச்சுக்கிறாரு. ஓகே, ஸோ கானே சே பல் ஹோகா. கானே இது சாப்பிட்டா, கானே மீன்ஸ் ஈட்டிங். ஸோ இது சாப்பிட்டா இது வந்து பல் ஹோகா. பல் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். ஸோ இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. The moment he saw the red chilies, he is thinking it is one type of good grains. By eating this, I will get lot of strength and power. Okay, and what he thought, yah zarur. ஜரூர்னு படிக்கணும் இந்த வேர்டை. ஜரூர் அப்படின்னா வந்து இது கண்டிப்பா. இஸ் மௌசம். மௌசம் மீன்ஸ் கிளைமேட். இந்த கிளைமேட்ல கிடைக்கிற கோயி மீட்டா ஃபல் ஹோகா. ஒரு மீட்டானா ஸ்வீட், ஃபல் அப்படின்னா பழம், ஒரு இனிப்பான பழம் தான் இது. ஸோ இஸ் திங்கிங் சீசனல் இல்லையா, ஒரு சீசனுக்கும் இப்போ நமக்கு ஒவ்வொரு பழம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா இந்த சீசன்ல கிடைச்ச ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட்டா தான் கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்னு அவரே வந்து முடிவு பண்ணிக்கிறாரு. ஓகே, so he decides it. Come on, let's see what's happening further. एक चवन्नी फेंक और झोली अपने फैलाकर कुंजटिन से बोला बेचारा ज्यों त्यों कुछ समझाकर. लाल लाल पतली चीमी हो चीज अगर खाने की तो हमको 2 तोल चीमियां फकत 4 आने की.
So what he did, he took 125 paise coin. Chavani அப்படின்னா 25 paise coin. அந்த காலத்தோட அந்த காசு. So அதை வந்துட்டு சவனின்னு சொல்லுவாங்க. So அதை எடுத்து fakeனா he just throw it down. So to that lady who was selling that. Okay. So குஞ்சட்டின் அவங்க தான் வந்து அந்த seller. Okay. और ஜோலி அப்னி ஃபைலாக்கர். ஜோலி அப்படின்னா பேக். அந்த காலத்துல அந்த துணியில செஞ்ச பேக்ஸ் தானே நல்லா வெளியில போகும்போது எடுத்துட்டு போவாங்க இல்லையா, ஜோல்னா பைன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஜோலி. ஸோ ஜோலியை வந்து அப்னி ஃபைலாக்கர், ஃபைலாக்கர்னா அவரோட பேகை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விரிச்சு காமிக்கிறாரு. சச் தட் அந்த லேடி வந்து அந்த மிளகாயை அந்த பேகுக்குள்ள போட போறாங்க. ஓகே. ஸோ குஞ்சட்டின் சே போலா. So he spoke to that lady, बेचारा ज्यों त्यों कुछ समझ आकर. So ज्यों त्यों कुछ समझ आकर, he thought of something, isn't it? He never thought that chilies will be hot. காரம் அடிக்கும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. So बेचारा அப்படின்னா பாவம் அவரு. So he doesn't know anything about that. He just started to tell something about that red colored thing. Okay. What he said, लाल लाल पतली चीमी हो चीज अगर खाने की. So it was red in color இல்லையா, அப்ப அந்த சிவப்பு நிறத்துல, so it is very red, so that is why லால் லால்னு 2 தடவை எழுதியிருக்காங்க. பத்தலி அப்படின்னா ஒல்லியா நீளமா இருக்கு இல்லையா அந்த சீஸ். சீஸ் அப்படின்னா அந்த திங், because he didn't know the name of that particular thing. Okay, he didn't know that it was mirch. अगर खाने की, so suppose if it is eaten, அதுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா, तो हमको 2 तौल चीमिया फक्त 4 आने की. So please give me 2 तौल. तौल அப்படின்னா வந்து மெஷர்மெண்ட் இல்லையா, வெயிட் போட்டு மெஷர் பண்ணுவாங்கல்ல. ஸோ he is asking for 2 तौल. 2 அப்படின்னா 2. ஓகே. ஸோ 2 handfuls of, இல்ல அந்த காலத்துல ஒரு பவுல் வச்சு மெஷர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி அவரு கேக்குறாரு, வெயிட் போட்டு கேட்டு, அதுக்கு வந்து 4 ஆனைக்கு, 4 ஆனை வந்து 4 ஆனா, அதுதான் வந்து 25 பைஸ் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. हाँ यह तो सब खाते हैं, कुंजटिन जट से बोली, और शेर भर लाल मिर्च से भर दी उसकी झोली. मग्न हुआ काबुली फली का सौदा सस्ता पाके, लगा चबाने मिर्च बैठकर नदी किनारे जाके. So that lady also said, हाँ yes அப்படின்னு சொல்லிட்டு, यह तो सब खाते हैं. ஆமா, இது வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. सब means everyone, खाते means eat, everyone will eat this. कुंजटिन झट से बोली. So that lady said immediately, because she wanted to sell those red chilies. Okay. और शेर भर लाल मिर्च से भर दी उसकी झोली. झोलीனா என்னன்னு பார்த்தோம், அந்த பேக் இல்லையா, காட்டன் பேக். ஸோ அந்த ஜோல்னா பைக்குள்ளார நல்ல நிறைய பவுல் ஃபுல் ஆஃப் 2 bowls full of red chilies எடுத்து, பர்தி, பர் அப்படின்னா filled, she filled that bag full of red chilies. Then this காபுலிவாலா, இந்த காபுலிவாலாக்கு வந்துட்டு ரொம்ப வந்து பெருமை ஆயிடுச்சு. மக்னஹுவா means he himself was proud of himself. எதுக்கு அவர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாருன்னா, ஃபலீகா சௌதா சஸ்தா பாக்கே. சஸ்தா அப்படின்னா வெரி சீப். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப சீப்பா வந்து இந்த பழம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. சவன்னி 25 பைஸ்க்கு வந்து 4 அணாக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ப்ரௌடா தனக்கு தானே ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாரு, லகா சபானே மிர்ச் பைட்டுக்கர். ஸோ ஹீ ஸ்டார்டட் டு, சபானே அப்படின்னா சாப்பிடுறது, கடிச்சு சாப்பிடுறோம் இல்லையா, chew பண்ணி சாப்பிடுறது. ஸோ ஹீ ஸ்டார்டட் டு ஈட் தட் मिर्च बैठकर, where he saw, sat नदी किनारे जाके. नदी அப்படின்னா ரிவர் இல்லையா, கினாரே அப்படின்னா பேங்க் ஆஃப் த ரிவர். ஸோ நதி கரையில போய் உட்காந்துட்டு இப்ப அந்த மிளகாயை எடுத்து அவர் ஏதோ ஒரு பழம் நினைச்சிட்டு அவர் அதை சாப்பிட உட்காடுறாரு. ஓகே.
मगर मिर्च ने तुरंत जीभ पर अपना जोर दिखाया, मुंह सारा जल उठा और आंखों में जल भर आया। पर काबुल का मर्द लाल चीमी से क्यों मुख मोड़े, खर्च हुआ जिस पर उसको क्यों बिना सधाए छोड़े। But magar means but. What happened? மிர்ச் நே அந்த மிளகாய் வந்து துரந்த் அப்படின்னா immediately, within a fraction of second, it started burning his tongue. ஜீப் அப்படின்னா நாக்கு இல்லையா, ஜீப் பர் அப்னா ஜோர் திக்காயா, தன்னுடைய எல்லா வலிமையும் அது காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் இட் ஸ்டார்டட் பர்னிங். காரம் இருக்கும் இல்லையா, மிளகா வந்து பயங்கரமா காரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முஹ் சாரா ஜல் உட்டா. ஸோ அவரு முஹ் அப்படின்னா ஹிஸ் மவுத் ஃபுல் வாஸ் ஃபில்ட் வித் வாட்டர். காரத்துல அப்படியே வாய் ஃபுல்லா அப்படியே தண்ணியா வருது. அவர் ஆங்கோமே கண்களும் சும்மா இல்ல, கண்கள்லயும் என்னாச்சு, ஜல் பர் ஆயா. ஸோ ஹி ஸ்டார்டட், ஆல் ஹிஸ் ஐஸ் ஸ்டார்டட் வாட்டரிங். ஓகே, ஒரு கண்கள்ல இருந்தும் வாயில இருந்தும் அப்படியே தண்ணி வந்து கொட்ட ஆரம்பிக்குது. காரம் வந்து அவருக்கு தாங்கவே முடியல. but still what this काबुलीवाला did, see, काबुल का मर्द लाल चीमी से क्यों मुख मोड़े. ஸோ இது வந்து நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் இல்லையா, கர்ச் ஹுவா. கர்ச் அப்படின்னா ஐ ஹாவ் ஸ்பெண்ட் மணி and I have got this fruit அப்படின்னு நினைச்சிட்டு, जिस पर उसको क्यों बिना सधाए छोड़े. ஸோ அதை நான் வந்து ஏன் விட்டு கொடுக்கணும், இது நான் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறேன், அப்ப நான் இதை சாப்பிட்டு தான் ஆகணும். even though it is burning, he doesn't bother about all those things. He is just thinking, I have spent money on this, so how can I leave this, இது எப்படி நான் விடுறது அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. ஓகே, आंख पोंछते, दांत पीसते, रोते और रिसियाते, वह खाता ही रहा मिर्च की चीनी को सिसिसियाते. सो आंख पोंछते, போஞ்ச்தே அப்படின்னா வந்து தொடச்சுக்கிறாரு. ஒரு கண்ணுல அப்படியே தண்ணி வலியுது. ஸோ ஹிஸ் ஐஸ் வாஸ் டியரிங் அண்ட் எனிதிங். ஸோ ஹி ஸ்டார்டட் வைப்பிங் ஹிஸ் ஐஸ். அண்ட் தாந்த் அப்படின்னா வந்து பல்லு, டீத். தாந்த் அப்படின்னா டீன்த். தாந்த் பீஸ்தே, ஸோ பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு, ரோத்தே அழுதுகிட்டு, ரிசியாத்தே. ரிசியாத்தேனா இப்போ நம்ம ரொம்ப காரம் சாப்பிட்டோம் அப்படின்னா we will be showing some sounds, actions இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டே அவர் என்ன பண்றாரு, வஹ் காத்தா ஹீ ரஹா, he was just eating continuously. ஓகே, மிர்ச் கி சீனி கோ சிசியாத்தே. ஸோ மிர்ச் அந்த மிளகாவை எடுத்து அவரு பாட்டுக்கு ஒன்னு பின்னாடி ஒன்னு அடுத்தடுத்து மிளகாவா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. इतने में आ गया उधर से कोई एक सिपाही, बोला, बेवकूफ, क्या खाकर यूं कर रहा तबाही. कहा काबुली ने, मैं हूं आदमी ना ऐसे वैसा, जा तू अपनी राह सिपाही, मैं खाता हूं पैसा. So when he was eating like this, இத்தனை மே இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே உட்கார்ந்து இருக்கப்ப, ஆகையா யாரோ வந்து அங்க வராங்க. உதர்சே அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து, someone is coming. So who was that? கோயி ஏக் சிப்பாஹி. சிப்பாஹி means a soldier. So one soldier was coming near him, and he came and he saw this man eating the red chilies. Okay, so he said, bola means he said, அரே பேவகூஃப். பேவகூஃப் means fool. Yes, முட்டாளேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. கியா காக்கர் யோம் கர் ரஹா தபாஹி. So why are you eating this? என்ன எதுக்காக நீ இதை சாப்பிட்டுட்டு யோங்கர் ரஹா தபாஹி மீன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ இதையே இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, கஹா காபுலி நே, திஸ் காபுலி வாலா, he is from Kabul. Okay, once upon a time Kabul was within India da, before it got separated, Pakistan and India and the madri illiya. So that's why we tell that persons who live in Kabul as Kabuli wala.
Okay, so कहा काबुली ने, so काबुली वाला said मैं हूँ आदमी ना ऐसा वैसा. So நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. I'm not a person. I'm not a fool because he said बेवकूफ இல்லையா. So he said I'm not a fool as you think. जा तू. So you just go अपनी राह सिपाही. अपनी ராஹ் அப்படின்னா வழி. நீ வந்த வழியை பார்த்துட்டு போ. You just go in your way. You just don't tell me this and that. I am eating my paisa. मैं खाता हूँ पैसा. पैसा அப்படின்னா here it means that he has got those red chilies spending some money இல்லையா. ஸோ நான் காசு கொடுத்து இதை வாங்கியிருக்கிறதுனால இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். I am going to eat this and finish it off. Just like that he said to the sipahi. Okay, so this is the story of Kabliwala, how he ate the lal mirch. Okay, so mirch ka maza. So this lesson is given to us by Ramdhari Singh Dinakar ji. Okay, so hope you understood this lesson. Now let us go to the book back exercises. Under that, first section is kaise samjhaoge, eppadi puriya vekkiradu. Okay, how to make someone understand. काबुली वाले को सब्जी बेचने वाली की भाषा अच्छी तरह समझ नहीं आती थी. So அந்த காபுலி வாலாக்கு இந்த சப்ஜி அப்படின்னா வெஜிடபிள்ஸ், பேச்னே வாலி பாஷா, ஸோ அந்த லேடியோட லாங்குவேஜ் வந்து அச்சி தர சமஜ் நஹி ஆத்தி, ரொம்ப வந்து இவருக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. इसलिए उसे अपनी बात समझाने में बड़ी मुश्किल हुई. ஸோ அதனால அவருக்கு வந்து அவரு சொல்ல வர்றது வந்து புரிய வைக்கிறதுக்கும் அவங்க சொல்றத கேட்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. मुश्किल मीन्स डिफिकल्ट. ओके, चलो देखते हैं तुम अपनी बात बिना बोले अपने साथी को कैसे समझाते हो. So now let us see, it's like a game. இப்ப நீங்க अपनी बात, நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த बिना बोले, வாயை திறந்து பேசாம अपनी साथी को, உங்க ஃப்ரெண்டு கிட்ட कैसे எப்படி சொல்லுவீங்க. नीचे लिखे वाक्य अलग अलग पर्चियों में लिख लो. ஸோ கீழே எழுதியிருக்கிற வாக்கியங்கள்ல ஒவ்வொரு பர்ச்சியும் அப்படின்னா பிட்ஸ் ஆஃப் பேப்பர், ஒரு சிட்டு பேப்பர் மாதிரி எழுதிட்டு ஏக்கு பர்ச்சி உட்டாவோ, ஒரு சீட்டை நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப யஹ் பாத், அப்ப அந்த சீட்ல என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயத்த तुम्हें अपनी साथी को, நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு बिना कुछ बोले समझानी है. You should make your friend understand and tell what you want to tell, but you should not open your mouth and speak. Okay, fine. So here are the list what you have to do. I'll just explain it to you. You can play it as a game. मुझे बहुत सर्दी लग रही है. मुझे அப்படின்னா எனக்கு, बहुत सर्दी, सर्दी அப்படின்னா குளிரா இருக்கு. I feel very cold. ஓகே, அது எப்படி ஆக்ஷன்ல காட்டுவீங்க. बिल्ली दूध पी ली, उसे भागो पी रही है. ஸோ பூனை दूध அப்படின்னா பால் குடிச்சுன்னு இருக்கு. உசே பகாவோ, பகாவோ அப்படின்னா துரத்து, அதை எப்படி ஆக்ஷன்ல காட்டுவீங்க. மேரே தாந்த் மே தர்து ஹே, தாந்த் அப்படின்னா பல்லு, தர்து அப்படின்னா பெயின். ஸோ என்னோட பல்லுல வலி இருக்கு. இது ரொம்ப ஈஸியா ஆக்ஷன்ல காமிச்சிடலாம் இல்லையா. चलो बाजार चलते हैं, come on let's go to the market. okay, अरे ये तो बहुत कड़वा है, ओफो this is very much bitter. கடுவா அப்படின்னா பிட்டரா இருக்கு. பிட்டர்னா என்னது, கசப்பா இருக்கிறத எப்படி ஆக்ஷன்ல காணிப்பீங்க. चोर उधर गया है, चलो उसे पकड़े. चोर அப்படின்னா thief. The thief has gone there. उधर அப்படின்னா அங்க திருடன் போயிட்டு இருக்கான், அவனை வாங்க எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். பார்க் மே சல்கர் கேலேங்கே, பார்க்குக்கு போய் விளையாடலாம். சல்கர் மீன்ஸ் போறது. வில் கோ டு த பார்க் அண்ட் பிளே. கேலேங்கே மீன்ஸ் வில் பிளே. ஓகே, முஜே டர் லக் ரஹா ஹே, முஜே எனக்கு பயமா இருக்கு. டர் அப்படின்னா பயம். ஓகே, பயமா இருக்கு.
उफ ये बदबू कहाँ से आ रही है. உஃப் பத்பு அப்படின்னா பேட் ஸ்மெல். ஸோ இந்த நாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நாற்றம் கஹா அப்படின்னா எங்கிருந்து வருது. ஆஹா லக்தா ஹே கஹி ஹல்வா பனா ஹே. ஸோ எங்கேயோ அல்வா பண்ற வாசம் அடிக்கும் போது நம்ம எப்படி சொல்வோம், லக்தா ஹே இட் சீம்ஸ் சம்வேர். கஹி அப்படின்னா எங்கேயோ ஹல்வா பண்ற மாதிரி இருக்கு. So all these things you can do it in action and show, and your friends could find out it. Okay. Now sahi sawal under this topic. काबली वाले ने कहा. So the काबली वाला said, अगर ये लाल चीज खाने की है, suppose if this red thing is to eat, तो मुझे भी दे दो. So please give this to me. அப்படின்னு காபுலி வாலா சொல்றாரு. சப்ஜி बेचने वाली ने कहा. சோ அதுக்கு அந்த சப்ஜி வெஜிடபிள் செல் பண்ற லேடி என்ன சொன்னாங்க, ये तो सब खाते हैं, ले लो. yes this everyone will eat this, take it அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. इस तरह बेचारा काबली वाला मिर्च खा बैठा. சோ இந்த மாதிரி தான் இந்த बेचारा மீன்ஸ் பாவம், அந்த காபுலி வாலா வந்து மிர்ச்சிய பச்சை சிவப்பு மிளகாய சாப்பிட ஆரம்பிச்சாங்க இல்லையா. तुम्हें हिसाब से काबली वाला को मिर्च देखने के बाद क्या पूछना चाहिए था. सो இப்ப you are going to tell something to Kabli wala, what he should ask on seeing the red chilies. மிர்ச் देखने के बाद அந்த மிளகாயை பார்த்த உடனே அவனுக்கு அது என்னன்னு தெரியல இல்லையா. அப்ப அவன் என்ன क्या पूछना चाहिए என்ன கேட்டிருக்கணும். அப்ப काबली वाले को काबली वाला வந்து सब्जी वाले से पूछना चाहिए ताकि அந்த வெஜிடபிள் வெண்டர் கிட்ட என்ன கேட்டிருக்கணும்னா, ये क्या है, what is this னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கணும். इन्हें कैसे खाया जाता है, இத எப்படி, कैसे அப்படின்னா எப்படி சாப்பிடணும், how to eat this னு கேட்டிருக்கணும். इनका स्वाद कैसा होता, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும். இந்த மாதிரி क्वेश्चंस அவன் கேட்டிருந்தாங்கன்னா காபுலி வாலா அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா சப்ஜி வாலி வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஜல் யா ஜெல். இந்த ஜெல் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்கு. அது பத்தி தான் நம்ம இந்த டாபிக் அடியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திடலாம். முஹ் சாரா ஜல் உட்டா और आंखों में जल भर आया. சோ முஹ் வாயில வந்துட்டு சாரா ஜல் உட்டா, அதாவது வாய் ஃபுல்லா வந்து பேர்ன் ஆயிட்டு இருந்துச்சு. அவர் ஆங்கோமே அண்ட் கண்கள்ல இருந்து ஜல், அதே ஜல் தான் இருக்கு, ஜலம் வந்துட்டு இருந்துச்சு. ஜல் அப்படின்னா இங்க கண்ணுல ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம போயம்ல இருந்து எடுத்த லைன். சோ இந்த லைன்ல யஹா ஜல் சப்த், அந்த ஜல் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதுக்கு தோ அர்த்தமே 2 அர்த்தங்கள்ல யூஸ் பண்ணிருக்கோம். இஸ்தேமால் கியா ஜகயா ஹை. இஸ்தேமால்னா யூஸ் பண்றது. சோ நம்ம 2 அர்த்தங்கள் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த லைன்ல. ஒரு அர்த்தம் என்னன்னா ஜெல் அப்படின்னா அப்படியே பேர்ன் ஆகுறது, எரியறது, நாக்கு வந்து அப்படியே காரத்துல பேர்ன் ஆகுறது, அதுதான் ஜெல்னா. இன்னொரு மீனிங் ஜெல் அப்படின்னா ஜலம், தண்ணீர் சொல்றோம் இல்லையா, பானி வாட்டர், அதுதான் ஜல்லுன்னு சொல்லுவோம். இசி தர இந்த மாதிரி நீச்சே தியே கயே சப்தோங்கோ, கீழே உங்களுக்கு சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க, அதற்கும் தோ அர்த்த ஹை, 2 அர்த்தங்கள் இருக்கு. இன் சப்தோங்கா இந்த வேர்ட்ஸை நீங்க இஸ்தேமால் கர்த்தே ஹுயே யூஸ் பண்ணி ஏக் வாக்கிய பனாவோ, ஒவ்வொரு வாக்கியத்துல நீங்க அமைத்து எழுதணும். பர் தியான் ரஹே, பட் யூ see that வாக்கியமே நீங்க எழுத போற வாக்கியத்துல வஹ் சப்த் அந்த வார்த்தை வந்து दो बार आना चाहिए, 2 தடவை வரணும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள், அதாவது ஒரே லைன்ல 2 தடவை அந்த வேர்ட் வரணும், ஆனா ரெண்டுமே டிஃபரெண்ட் மீனிங்ஸ் வச்சு நீங்க எழுதணும். அந்த மாதிரி சென்டென்ஸ் உங்களை கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, दोनों बार 2 முறையும் உஸ் சப்து கா மத்லப், அதான் நான் சொன்ன மாதிரி அந்த வேர்டுடைய மத்லப்
அப்படின்னா மீனிங் வந்து அழகு நிக்கல்னா சாஹியே, டிஃப்ரெண்டா இருக்கணும். ஜெய்சே எக்ஸாம்பிள் ஊப்பர் தியே கயே ஜல், மேல கொடுத்திருக்கிற இந்த வாக்கியத்தை போல நீங்க எழுதணும். இப்ப பார்க்கலாமா? இப்ப ஹாருக்கு ஒரு சென்டென்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்ப ஈஸியா புரியும். ஜீத் கா ஹார் பஹன்னா சாஹ்தா தா பர் ஹார் கயா. ஜீத் கா ஹார், ஜீத் அப்படின்னா வெற்றி. ஓகே, ஜீத் கா ஹார், அப்ப நம்ம வந்து அந்த வெற்றி பெறது, அதாவது வின் பண்றத வந்து, வின் பண்ணா நமக்கு அந்த மெடல் தருவாங்க இல்லையா, அந்த மெடலை வந்து அவன் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டான். பஹன்னா சாஹ்தா தா, he wished to wear the medal of victory. பர் அப்படின்னா பட், ஹார் கயா பட் he lost, பட் அவன் தோத்து போயிட்டான். அப்ப இங்க இந்த ஹாருக்கு நம்ம மெடல்னு மீனிங் எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற ஹாருக்கு தோல்வி, he lost. win and lose இருக்கு இல்லையா, அந்த லூஸ் தான் இந்த ஹாருக்கான அர்த்தம். ஓகே, சோ அடுத்தது அதே மாதிரி இந்த வார்த்தைய ஒரே வாக்கியத்துல 2 தடவை நீங்க எழுதணும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் மீனிங்க கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப அடுத்ததுக்கு போலாம். ஆனா, 4 आना लेकर जाओ और टॉफी लेकर जल्दी आना. அப்ப அந்த காலத்துல 4 பைசா அனாஸ்ன்னு தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. இப்ப பைசா அண்ட் ருபீஸ் இருக்கு இல்லையா, அப்ப வந்து அனாஸ்ன்னு சொல்வாங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, 4 आना लेकर जाओ, 4 அணா எடுத்துட்டு போ, और and டாஃபி லேக்கர், டாஃபினா சாக்லேட், சாக்லேட் வாங்கிட்டு சீக்கிரமா வா, ஜல்தி ஆனா. அப்ப இங்க ஆனா அப்படிங்கிற வார்த்தைக்கு கம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆனா அப்படிங்கிற வார்த்தைக்கு அனாஸ், 4 அனாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த வேர்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா उत्तर. राजकुमार के ने कहा इसका उत्तर उत्तर दिशा में छिपा है. ராஜகுமார் என்ன சொன்னா அப்படின்னா, ராஜகுமார் ने कहा, ராஜகுமார் என்ன சொன்னான்னா, इसका उत्तर, இதனுடைய பதில். அப்ப இந்த உத்தர்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆன்சர். இஸ்கா உத்தர், இந்த ஆன்சர் வந்து இந்த உங்களுக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கும்னா, இந்த ஆன்சர் வந்து உத்தர் திஷா மே சிப்பா ஹை. உத்தர் திஷா அப்படின்னா நார்த், வடக்குன்னு சொல்றோம் இல்லையா, நார்த். திஷா அப்படின்னா டைரக்ஷன், நார்தர்ன் டைரக்ஷன்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு, நார்த் சைட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. சிப்பா ஹை, தி ஆன்சர் இஸ் ஹிடன் இன் த நார்தர்ன் டிரெக்ஷன். அப்ப இந்த உத்தருக்கு நம்ம நார்த்னு எடுத்துக்கணும். ஓகே, அடுத்த வார்த்தை வந்து ஃபல்லுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபல் சுராக்கர் தோடனே கா ஃபல் டீக் நஹி ஹோதா. அப்ப the fruit of stealing a fruit is not goodன்னு அர்த்தம். அதாவது ஃபல் சுராக்கர், அதாவது ஃபல் அப்படின்னா பழம். ஓகே, சுராக்கர் அப்படின்னா திருடுறது, ஸ்டீல் பண்றது. தோடனே அப்படின்னா பிளக் பண்றது, பிடுங்கிறது. ஓகே, சோ தோடனே கா ஃபல் அப்படின்னா அதோட ஆஃப்டர் எஃபெக்ட், ரிசல்ட். அதாவது பழங்களை நம்ம திருடி சாப்பிடுறது வந்து டீக் நஹி ஹோதா, இட் இஸ் நாட் குட் அப்படின்னு அர்த்தம். The fruit of stealing the fruit is not okay. அங்க வந்து அந்த fruit அப்படிங்கிற வார்த்தைக்கு பழங்கிற அர்த்தம் எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன ஒண்ணு வந்து பழம் எடுத்துக்கணும், இன்னொன்னு பழத்தை திருடுறதுனால வரக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட், the result of stealing a fruit is not good. ஓகே, அடுத்த வார்த்தை மகர்னு கொடுத்திருக்காங்க. மே நதி கினாரே கயா மகர் வஹா மகர் நஹி மிலே. நான் நதி கினாரே, நதியின் கரைக்கு சென்றேன். I went to the river bank. மகர், பட், இந்த மகருக்கு என்ன மீனிங், பட் I didn't find any crocodiles there. வஹா மகர் நஹி மிலே. அப்ப இந்த மகருக்கு crocodile அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். ஓகே,
லாஸ்ட் வந்து பர்ன்னு இருக்கு. யஹா பர் ரகே மோர் கே பர் கினோ, இங்க வச்சிருந்த. அப்ப யஹாம் பர் ரக்கே அப்படின்னா இங்க வச்சிருக்கிற. அப்ப பர் அப்படின்னா இங்க வச்சிருக்கிறன்னு அர்த்தம். ஓகே, ரக்கே. மோர் கே பர், மோர் அப்படின்னா பீகாக், இந்த பர்ருக்கு ஃபெதர்ஸ்னு அர்த்தம். மயில் தோகைய எண்ணு. கினோ அப்படின்னா கவுண்ட். கவுண்ட் த feathers of the peacock which is kept here. அப்ப kept here, यहाँ पर रखे, मोर के पर को गिनो. Okay. So next topic வந்து चांटो. कविता की वे पंक्तियां चांट कर लिखो जिनसे पता चलता है कि. So you have to take and write the lines from the poem. இந்த கொடுத்திருக்கிற லைனுக்கு எது தோதான, எது ஈக்குவலான லைன்ஸ் ஃப்ரம் த போயமோ அதை நீங்க இங்க எடுத்து எழுதணும். ஓகே. काबली वाला कुछ शब्द अलग तरीके से बोलता था. काबली वाला வந்து कुछ शब्द few words வந்து டிஃபரண்ட் வேல, அழகு தரிக்கேனா வேற விதமாக பேசினார். அப்ப என்ன பேசினார் அவரு? दो तौल चीमिया फक्त 4 आने की, कुंजटिन से बोला बेचारा ज्यो ज्यो कुछ समझाकर. இந்த ரெண்டு லைன்ஸ் ஆஃப் த போயம்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவரு வந்து ரெண்டு கூட மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது வெயிட்டுக்கு 4 அனாக்கு எனக்கு வந்து இந்த பழத்தை கொடுங்க அப்படின்னு பாவமா அந்த குஞ்சட்டின், அதாவது அந்த சப்ஜி வாலி கிட்ட கேட்டாரு. ஓகே. அடுத்த லைன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, காபுலி வாலா கஞ்சூஸ் தா. காபுலி வாலா வந்து ஒரு கஞ்சூஸ். இது எப்படி நமக்கு தெரியும்? அப்ப நம்ம கடைசியா பார்த்தது ஜாத்து அப்பனி ராஹு சிப்பாயி மே காத்தா ஹூ பைசா. சோ அந்த சிப்பாகிவன் சொல்வார்ல, முட்டாளே இது ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அவர் சொல்வாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்பனி ராஹ் அப்படின்னா உன் வழியில நீ போ, நான் என்னோட காசை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சோ இந்த லைன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய கஞ்சூஸ்னு தெரியுது. ஓகே. மிர்ச் பகுத் தீக்கி தீ. மிர்ச் அப்படின்னா அந்த மிளகா வந்து ரொம்ப காரமா இருந்துச்சு. அது எந்த லைன்ல இருந்து நமக்கு தெரியுதுன்னா, முக சாரா ஜல் உட்டா. அதாவது வாய், the mouth was extremely burning. और आंखों में जल भर आया, and even from the eyes the water was literally falling down. Okay. काबली वाले को मिर्च के बारे में नहीं पता था. सो काबली वाले के இது மிர்ச் அப்படின்னா மிளகாய் அப்படிங்கறத பத்தி அவருக்கு தெரியாது. நஹி பத்தா, he didn't know it, isn't it? இது எந்த லைன்ல இருந்து நமக்கு தெரிய வரும்? அவரு லால் லால் பத்லி சீமி ஹோ சீஸ் அகர் கானே கி, அந்த லைன்ல இருந்தா தெரியுது. அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா, அந்த பொருளை பார்த்துட்டு ரெட் ரெட்டா இருக்கு, ஒல்லியா இருக்கு, பத்லி சீமி அப்படின்னா இட் இஸ் வெரி லீன். சோ இந்த பொருள் சீஸ் வந்து சாப்பிட்றதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. काबली वाले को 25 पैसे की मिर्च चाहिए थी. 25 ना 25. சோ அதுக்கு வந்து அவர் வந்து 25 பைஸ்னு நாங்க சொல்லல. அதுக்கு பதிலா என்ன வேர்ட் யூஸ் பண்ணாருன்னா, 4 ஆனே, 4 ஆனான்னு சொல்லுவோம் இல்லையா, 4 அனாஸ்ன்னு சொல்லுவாங்க. तो हमको 2 तौल चीमिया फक्त 4 आना की. சோ 4 ஆனாக்கு, அதாவது 25 பைசாக்கு 2 பவுல் ஆஃப் இந்த பொருளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட லைன்ல இருந்துதான் அவர் வந்து இந்த 25 பைசாக்கு 4 அனா அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு புரிய வருது. ஓகே. பிகாஸ் அனாஸ் வந்து இப்ப நம்ம சிஸ்டம்ல கிடையாது, ஒன்லி ருபீஸ் அண்ட் பைசே. ஓகே. 4 ஆனா பத்தி என்னன்னு பார்க்கலாம். சவ்வனி மத்லப் 4 அனா. சவ்வனி அப்படின்னா வந்து 25 பைசா. அப்ப அப் பதாவோல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 4 ஆனா மத்லப் 25 பைஸ். तो 1 रुपये में कितने पैस है? அப்ப 4 ஆனால 25 பைசா இருந்தா 1 रुपये, 1 ரூபால எவ்வளவு பைசா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப 1 रुपये में 1 ரூபாயில 25 பைஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 4 சிக்கே, அதாவது 4
totally 4. So இந்த calculation உங்க மம்மி கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. 425 pies will make 1 rupee. இப்ப அந்த காலத்துல பைஸ் கிடையாது, அதுக்கு பதிலா அனாஸ் இருந்துச்சு. அப்ப எவ்வளவு அனாஸ்ன்னு சொன்னா 16 அனாஸ் will make what? 1 rupeeன்னு அர்த்தம். ஓகே, இப்ப சவன்னி அப்படின்னா 25 பைஸ், அதாவது 4 அனாஸ். அதே வந்து அட்டன்னி, அட்டன்னி ஆட்டனாலே ஆட், அப்ப அது எவ்வளவு அனாஸ்? 8 அனாஸ், 8 அனாஸ்னு அர்த்தம். ஓகே, அதே இக்கன்னி மத்தலப், இக்கீஸ் அப்படிலாம் வரும் இல்லையா? இக்கீஸ் அப்படின்னாலே இக்குன்னு வந்தாலே 1ன்னு அர்த்தம். அப்ப இக்கன்னி அப்படின்னா 1 அணா. ஓகே, அதே து அன்னி அப்படின்னா து, அப்ப தோன்னு அர்த்தம். தோ அப்படின்னா எவ்வளவு? எஸ், 2. தோ ஆனே. ஓகே, இங்கே பார்க்கலாம் 2 அதனால ப்ளூரல் ஃபார்ம் தோ ஆனேன்னு போடுறோம். பட் ஏக் ஆனா, 8 ஆனே. ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ஸ்க்கெல்லாம் ஆனே யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது தும் கைசே புச்சோகே, நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். தும் பாசார் கயே, நீங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. துக்கானோ மே, துக்கானோ அப்படின்னா ஷாப்ல பகுத் சி சீஸே ரக்கி ஹை, நிறையவே திங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. தும்ஹே தூர் சே ஹி அப்னி மன்பசந்த் சீஸ் கா தாம் பத்தா கர்னா ஹை, நீங்க உங்களால கிட்ட போய் அந்த பொருளை தொட்டு பார்த்து அதோட விலையை பார்க்க முடியாது. தூரத்துல இருந்து தான் மண் பசந்த், உங்களுக்கு பிடித்தமான அந்த சீஸ், அந்த திங்ஸோட தாம் அப்படின்னா பிரைஸ் இப்ப நீங்க கேட்கணும் அப்படின்னா, பர் தும்ஹே உஸ் சீஸ் கா நாம் நஹி பத்தா, பட் அந்த பொருளோட பேரு, நாம் அப்படின்னா பேரு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல அப் துக்கான்தார் சே தாம் கைசே பூச்சோகே, எப்படி நீங்க வந்து அந்த கடைக்காரர், துக்கான்தார் அப்படின்னா கடைக்காரர் கிட்ட, தாம் அப்படின்னா பிரைஸ எப்படி கேட்பீங்க? அதுதான் வந்து இங்க இருக்கிற ஆக்டிவிட்டி. So இந்த ஆக்டிவிட்டி வந்து you can, it is left to you, you can ask or you can try to know how to, இப்போ உங்களுக்கு வந்து இந்த பொருள் பிடிக்கும் அப்படின்னா, இந்த பொருள் என்னது? this is a pineapple இல்லையா? ஸோ அன்னாச்சி பழம் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி if you want this, you have to know the name of it. இது மாதுளை பழம், pomegranate எவ்வளோ, okay, or this jalebis. So just it is an activity for you to do. Okay, नेक्स्ट बातचीत के लिए इन द टॉपिक कड़ीला फर्स्ट क्वेश्चन, काबुली वाले ने मिर्च को स्वादिष्ट फल क्यों समझ लिया? द काबुली वाला समझ लिया ना, he misunderstood that in the मिर्च and the chilies வந்து it was a tasty fruit. स्वादिष्ट फल அப்படின்னா tasty fruitனு அவர் நினைச்சுக்கிட்டார் இல்லையா? ஏன் அப்படி அவர் நினைச்சுக்கிட்டதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு பார்க்கலாமா? काबुली वाले ने ऐसी लाल मिर्च पहले नहीं देखी थी. सो இந்த காப்லி வாலா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெட் சில்லிஸ பார்த்திருக்க மாட்டாரு. He might have not seen these type of red chilies before. वे मिर्चे गहरे लाल रंग थी. So those chilies were deep dark, गहरे ना dark और deep red in color. वे दूर से देखने में स्वादिष्ट लग रही थी. So இந்த தூரத்துல இருந்து அதை பார்க்கும் பொழுது, देखने அப்படின்னா பார்க்கும் பொழுது அது ரொம்பவே வந்து இனிப்பா, ஸ்வீட்டா, அதாவது சுவாதிஷ்டா டேஸ்டியா இருக்கும்னு அவருக்கு தோணித்து. அத்தக காபுலி வாலேனே, சோ அதனால டேஸ்டியா இருந்தாலே பழங்கள்னு நம்ம நினைச்சுப்போம் இல்லையா? அதனால தான் காபுலி வாலேனே உன்ஹே ஃபல் சமஜ் லியா. He also thought that to be a fruit. Okay. सब्जी बेचने वाली ने क्या सोचकर उसे जोली भर मिर्च दी थी? இப்ப இந்த சப்ஜி बेचने वाली வெஜிடபிள்ஸ் செல் பண்ற அந்த லேடி என்ன நினைச்சிட்டு இந்த மிளகாயை எடுத்து ஒரு ஜோல்னா பை ஃபுல்லா ரொப்பிட்டாங்க இல்லையா? சோ அவங்க என்ன நினைச்சிட்டு பண்ணிருப்பாங்கன்னு பார்க்கலாமா? सब्जी बेचने वाले को पहले तो काबली वाला की बात ही नहीं समझ में आई. ஸோ இந்த வெஜிடபிள் விற்கிற அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பெஹலேதோ முதல்ல இந்த காபுலி வாலா ஏதோ பேசினார் இல்லையா, அவர் பேசினது சுத்தமா அவங்களுக்கு புரியல. நஹி சமஜ்மே ஆயி, அவங்களுக்கும் அந்த லாங்குவேஜ் புரியல.
फिर उसने सोचा होगा, அதுக்கப்புறம் அவங்க திங்க் பண்ணிருக்கலாம். सोचा அப்படின்னா thought. Then she might have thought that इसे लाल मिर्च ही चाहिए होगा. இவருக்கு இந்த ரெட் சில்லிஸ் தான் வேணும் போல அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு அதனால உஸ்னே காபுலி வாலேக்கோ, காபுலி வாலாக்கு அவரோட ஜோலி, அவரோட பேக் ஃபுல்லா ஜோலி பர் மிர்ச் தேதி, பேக் ஃபுல்லா அந்த ரெட் சில்லிஸ ரொப்பி கொடுத்துட்டாங்க. ஓகே, सारी मिर्चें खाने के बाद எல்லா சில்லிஸையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா काबुली वाला की क्या हालत हुई, what happened, हालत அப்படின்னா कंडीशन, what was the condition, என்ன ஆயிருக்கும் काबुली वालाக்கு. सारी मिर्च खाने के बाद எல்லா மிளகாயும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் काबुली वाला की हालत, அவரோட நிலைமை வந்து, हालतனா कंडीशन வந்து बहुत खराब हो गई होगी, கண்டிப்பா ரொம்ப பேட், खराब அப்படின்னா பேட், so he might have gone very bad இல்லையா. उसकी आंख அவரோட கண்கள், நாக் அப்படின்னா நோஸ், ததா முஹ் அப்படின்னா மவுத், இது எல்லாமே வந்து எல்லாத்துல இருந்தும் பானி கிர் ரஹா ஹோகா, கண்ணு மூக்கு வாய் எல்லாத்துல இருந்தும் தண்ணி அப்படியே அந்த காரத்துக்கு கொட்ட ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜீப்னா டங்கு நாக்கு, கலே அப்படின்னா கழுத்து, பேட் அப்படின்னா ஸ்டொமக், அப்ப அவரோட நாக்கு, அவர் கழுத்து, தொண்டை, கழுத்துனா உள்ளார இருக்கிற தொண்டை, வயிறு எல்லாம் என்ன ஆயிருக்கும், பயங்கர் ஜலன் ஹோ ரஹி ஹோகி, பயங்கரமா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ மிர்ச்சியை சாப்பிட்டா என்ன ஆகும், சில்லி பச்சை மிளகாயை சாப்பிட முடியாது இல்லையா. ஆனாலும் அவரு பம்புக்காக சாப்பிட்டது வந்து என்ன ஆயிருக்கும், ரொம்ப அவரோட உடம்பெல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். मिर्च के मारे चक्कर आ रहे होंगे. सो मिर्च के मारे அந்த சில்லிஸ் சாப்பிட்டதுனால அவருக்கு சக்கர் ஆ ரஹே ஹோங்கே, தலை கூட சுத்தி இருக்கலாம். வஹ் சாத் மே, அது கூடவே சிசி பி கர் ரஹா ஹோகா, சிசி அப்படின்னா உசு உசுன்னு பண்ணுவோம் இல்லையா, அந்த சவுண்டும் அப்புறம் பண்ணிருக்கலாம். இப்படி நம்ம எழுதலாம். ஓகே, अगले दिन அப்படின்னா நெக்ஸ்ட் டேன்னு அர்த்தம். சப்ஜி வாலி டமாட்டர் बेच रही थी. So the next day so she was selling tomatoes. டமாட்டர் அப்படின்னா டொமேட்டோஸ் வித்துட்டு இருந்தாங்க. क्या काबुली वाले ने टमाटर खाया होगा, திருப்பி அந்த காபுலி வாலா போய் அந்த டமாட்டர் வாங்கி சாப்பிட்டிருப்பாரா, அதான் கொஸ்டின். சோ எப்படி ஆன்சர் எழுதலாம்னா, अगले दिन काबुली वाले ने टमाटर नहीं खरीदे होंगे. ஸோ அவர் வந்து காபுலி வாலா வந்து நெக்ஸ்ட் டே போயிட்டு இந்த வெஜிடபிள் வெண்டர் கிட்ட டமாட்டர் கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டாரு. கியோங்கி, ஏன் அப்படின்னா வஹ் டர் கயா தா, ஸோ அவருக்கு பயம் வந்திருக்கும் இல்லையா, டர் அப்படின்னா ஃபியர், டர் கயா தா கி பத்தா நஹி இஸ்கா ஸ்வாத் கைசா ஹோ, பத்தா நஹி, ஹி டிடன்ட் நோ what the taste will be, அதோட டேஸ்ட் அவருக்கு, டொமேட்டோஸ் ஃபர்ஸ்ட் பார்க்காம இருந்திருந்தாருன்னா அதோட டேஸ்ட் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் ஃபியர் he might have not got those tomatoes. Okay, next topic is आगे पीछे. आगे means front and पीछे means back. So under this topic let's read the first line. कुंजटिन से बोला बेचारा ज्यों त्यों कुछ समझाकर. This is the line from the poem. इस पंक्ति को ऐसे भी लिख सकते हैं. इस पंक्ति in the above liner ऐसे भी लिख सकते हैं. You can also write like this. How? बेचारा ज्यों त्यों कुछ समझाकर कुंजटिन से बोला. அதாவது பேச்சாரா அப்படின்னா அந்த பாவம் அந்த காபுலி வாலா ஏதோ, ஜியோந்தியோனா ஏதோ நினைச்சுக்கிட்டு, குஞ்சட்டின் அப்படின்னா அந்த வெஜிடபிள் வெண்டர் இருந்தாங்க இல்லையா, அந்த லேடி கிட்ட பேசினது. யூ கேன் ரீரைட் ஆஸ் திஸ் வே. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, अब इसी तरह इन पंक्तियों को फिर से लिखो. You have to rewrite the below sentences in a meaningful way.
ओके हमको 2 तौल चीलमिया फक्त 4 आने की ஸோ हमको அப்படின்னா எனக்கு 2 கூட நிறைய இந்த மிளகாய் வேணும் அதுவும் 4 அனாக்கு அதை எப்படி எழுதலாம் நம்மனா हमको फक्त 4 आने की तौल 2 चीमिया ஸோ ஆர்டரை மாத்தி எழுதலாம் அப்படியே 4 அனாக்கு எனக்கு 2 பேக் ஃபுல் ஆஃப் மிர்ச்சீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா மாத்தி மாத்தி நம்ம சொல்லி எழுதிக்கலாம் அதே மாதிரி वह खाता ही रहा he was just eating मिर्च की चीमी को सिसियाते மிர்ச் அந்த மிளகாயோட காரத்தை பொருட்படுத்தாம அதை சுசுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்ப இந்த சென்டென்ஸை எப்படி மாத்தலாம்னா वह मिर्च की चीमी को सिसियाते खाता ही रहा on bearing the what the burning of the chilies he was having it he was eating it okay जा तू अपनी राह सिपाही मैं खाता हूँ पैसा so जा तू you just go in your way உன்னோட வழியை பார்த்துட்டு நீ போ சிப்பாஹி soldier मैं खाता ही पैसा I am eating my money so how can you change this sentence तू अपनी राह जा सिपाही मैं पैसा खाता रहूं तू अपनी राह நீ உன்னுடைய வழியில போ சிப்பாஹி நான் என்னுடைய பைசாவை சாப்பிடுறேன் here paisa meaning mirch only because he has got the red chilies by giving money by spending money okay एक काबली वाले की कहते हैं लोग कहानी this is the first line of the poem ஒரு காபலி வாலாவை பத்தின கதைய மக்கள் சொல்றாங்க so how can you rewrite it लोग एक काबली वाले की कहानी कहते हैं so log people are telling the story regarding ek kabli wale okay कविता करो so this is your creative writing page अपने मन से बनाकर एक कविता यहाँ लिखो so உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாபிக் வச்சு நீங்க போயம் எழுதலாம் so here I have given a sample with the topic barish barish means rain மழையை பற்றி ஒரு போயம் பார்க்கலாம் ரிம்ஜிம் பாரிஷ் ஆயி so அந்த சலசலன்னு மழை பெய்யுது மம்மி பீகி பாப்பா பீகே ஸோ அம்மாவும் அப்பாவும் பீகேனா மழை பெஞ்சோடனே அதுடா மழை வருது அப்படின்னு நம்ம ஓடி போய் நம்ம ஏதாவது செய்வோம் இல்லையா துணிகள் இருந்தா வெளியில் உள்ள எடுப்போம் டோர் க்ளோஸ் பண்ணுவோம் விண்டோஸ் க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி லேக்கர் கோயி சத்ரி பாகே ஸோ சம்மன் டுக் த சத்ரி மீன்ஸ் அம்ப்ரெல்லா ஓகே மழை வந்தாலே கொடை யூஸ் பண்ணுவோம் பாரிஷ் ராணி ஆயி தும் ஸோ மழையை வந்து நம்ம ராணின்னு சொல்லியிருக்காங்க இங்க ஸோ பாரிஷ் ராணி ஆயி தும் யூ ஹாவ் கம் மேரே மன் கோ பாயி தும் ஸோ யூ ஹாவ் மேட் மை மன் அப்படின்னா மனசு யூ ஹாவ் மேட் மை mind so cool अगले बरस जल्दी आना अगले बरस அப்படின்னா come again soon गर्मी दूर भगाकर जाना गर्मी அப்படின்னா அந்த hot heatness அந்த சூட வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்காக தூர் பகாக்கர் விரட்டிட்டு போய் அடிக்கிறதுக்கு மழையே நீ வா like this you can write any poems of your choice okay முஹ் மே பானி ஸோ முஹ் அப்படின்னா வாய் பானி அப்படின்னா தண்ணி ஓகே இப்ப சில பொருட்களை பார்த்தா நமக்கே வந்து சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும் இல்லையா அதுதான் வாயில ஜலம் ஊறுதுன்னு சொல்றோம்ல லால் லால் மிர்ச் தேக்குக்கர் அந்த ரெட் சில்லிஸ பார்த்துட்டு காப்லி வாலே கே முஹ்மே காப்லி வாலோட முஹ் அப்படின்னா மவுத்ல வந்து பானி ஆகயா ஹிஸ் மவுத் ஸ்டார்டட் வாட்டரிங் லைக் எனிதிங் ஓகே தும்ஹாரே முஹ்மே तुम्हारे मुख அப்படின்னா உங்களோட வாயில किन चीजों को देखकर what all the things if you see you will be getting or when you think सोच करना யோசிக்கும் போதே வாயில ஜலம் ஊறு உங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை நீங்க எழுதலாம் so I have written here some rasagullas chocolates cake and of course mangoes ஆம் அப்படின்னா mango rasmalai mostly sweets பார்த்தோம் அப்படின்னா we will be really tempting to have those okay
So with this, we have come to the end of this session. Hope you understood this lesson and its exercises parts. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com, or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.